ஹாய் காய்ஸ், இன்றைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டாரில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் விப்டு க்ரீம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 எக் எடுத்துக்கலாம். நமக்கு எக்கோட ஒயிட் மட்டும்தான் வேணும், அதனால நம்ம அது மட்டும் எடுத்துக்கலாம். 125 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை கரையிறதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்டாண்ட் எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணி விடலாம். நம்ம எதுக்கு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால தான் க்ரீமில் இருக்க ஸ்வீட்காக நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டே வருது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் இது ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமாக கிடைக்கும். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் மாதிரி தெரியும், அதனால் நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விஸ்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு விஸ்க் பண்ண உங்களுக்கு க்ரீம் இன்னும் நல்லா திக்காகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கழித்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு ஆளாக தான் இந்த க்ரீமை விஸ்க் பண்ண முடியாது. ஒரு 2 பேராக பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் கை வலிலாம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரத்துலேயே டயர்ட் ஆகிடுவோம். இப்போ நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. நம்ம விஸ்க் பண்ண நமக்கு நல்லா க்ரீம் நல்லா திக்காக ஆக நமக்கு நல்லா விஸ்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா க்ரீம்லாம் நல்லா திக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீம் ரெடி ஆயாச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு பவுலில் நம்ம அதை கீழே மாற்றினாலும் சரி நமக்கு க்ரீம் கொட்டவே கூடாது. அதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம விஸ்கில் விப்டு க்ரீம் ரெடி பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். இதுவே நம்ம பிளெண்டரில் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நமக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கும். விஸ்கில் பண்ணால் இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் விப்டு க்ரீம் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.